வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் கௌசல்யா அவர்களும் மகிழுந்தில் ஏறி ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு சென்றிருக்கின்றார்கள். அப்படி சென்ற அவர்கள் ஒரு குறிப்பிட்ட விடயத்தை மையப்படுத்திய செய்திகளை சேகரித்து எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் சேகரித்த அந்த செய்தி நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கும் என்கின்ற உறுதியை கொடுத்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் என்ன விடயத்தை தேடி பயணித்தார்கள்? அப்படி பயணித்து அவர்கள் தேடி எடுத்த செய்திகள் என்ன? இதுவரை கவனிப்பற்று கடக்கக்கூடிய ஒரு சூழலை மையப்படுத்திய விடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு அது சார்ந்த கருத்துக்களை நாடாளுமன்றத்தில் எடுத்து வைப்பதற்கு அவர்கள் களத்தில் இறங்கி போராடத் தொடங்கி இருக்கிறார்களா? இது இன்றைய ஒரு முக்கிய செய்தியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த செய்தியை நான் உங்கள் முன்னால் வைப்பதில் உண்மையிலே பெருமை கொள்கின்றேன். வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் சகோதரி கௌசல்யா அவர்களும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி பயணிக்கின்றார்கள். அப்படி பயணிக்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சில பிரச்சனைகளை குறித்து பேசிக்கொண்டே போகின்றார். அதை அவர் காணொலியில் மற்றவர்களுக்கு அதை பதிவிட்டு கொண்டே செல்கின்றார். அப்படி பேசிக்கொண்டு சென்ற விடயத்தில் மிக முதன்மையாக ஒன்றை குறிப்பிடுகின்றார். பலர் எங்களை தேடி வருகின்றார். குறிப்பாக சட்டம் சார்ந்த விடயங்களில் உதவி பெறுவதற்காக கௌசல்யா அவர்களை தேடி வருகின்றார்கள். அப்படி தேடி வருகின்றவர்கள் கௌசல்யா அவர்களிடம் தங்களுடைய ஆலோசனைகளை கேட்கின்றார்கள். அதுவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் பேசி முடிப்பதில்லை. நெடுநேரம் அவர்கள் பேசி ஆலோசனை என்கின்ற பெயரிலே கேட்கிறார்கள். அதன் பின்பு அவர்கள், நாங்கள் இன்னொரு இடத்தில் இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறோம், அவர்கள் சொன்ன கருத்தும் நீங்கள் சொல்கின்ற கருத்தும் ஒன்றாக இருக்கிறதா என்று நாங்கள் அவர்களை பரிசோதித்து பார்ப்பதற்காகத்தான் உங்களிடம் இந்த வழக்கு சம்பந்த விடயங்களை குறித்து பேச வந்தோம் என்று குறிப்பிட்டு சென்று விடுகிறார்கள். இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் எங்களுடைய காணியை மீட்டுக் கொடுங்கள் என்கின்ற களத்தில் ஒரு சிலர் வந்து நடைபெறாத சில விடயங்களை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். இன்னும் சிலர் உங்களுடைய அந்த செல்வாக்கை பயன்படுத்தி எங்களுக்கு இந்த கடிதத்தை வாங்கி கொடுங்கள் அல்லது எங்களுக்கு இப்படி ஒரு இடம் மாற்றத்தை வாங்கி கொடுங்கள் என்கின்ற விடயங்களை மையப்படுத்திய கருத்துகளோடு வந்து இருந்து அவர்கள் பேசி எங்களுடைய நேரங்களை வீணடித்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு சிலர் செய்யக்கூடிய விடயம். எனவே இப்படிப்பட்டவர்கள் சற்று திருந்த வேண்டும். இனிமேல் அப்படிப்பட்டவர்களுக்கு எங்களால் எந்த உதவியும் செய்ய முடியாது என்பதை மிக தெளிவாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்துவிட்டு அந்த மகிழுந்தில் இருவரும் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இருவரும் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து சேர்கிறார்கள். அது கடல் தொழில் அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதி. அங்கு நெடுங்காலமாக ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. மீன் பிடிக்கக்கூடிய இடத்தில் சுருக்கு வலையை பயன்படுத்தி மீன் பிடிக்கக்கூடியதினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், கரையோரங்களில் மீன் பிடிக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள், இதனை மையப்படுத்தி அவர்கள் அரசிடமும் அரசு சார்ந்தவர்களிடம் பலமுறை எடுத்து வைத்தால் கூட அரசு சார்ந்தவர்களும் அங்கு இருக்கக்கூடிய ஜேடி போன்றவர்களும் ஒன்றுமில்லாத மற்றவர்கள் மீது வழக்குகளை பதிவு செய்து இங்கு ஒரு 5000 கட்டுங்கள், நீதிமன்றத்தில் ஒரு 25,000 கட்டுங்கள் என இவர்களை சிக்கலில் மாற்றக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணிப்பதும், ஒரு 125 படகுகள் மட்டுமே ஆளுகை செய்யக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு பயணிப்பதும், பெருவாரியான மீன்களை அவர்கள் அள்ளிக்கொண்டு செல்வதனால் மற்றவர்களுக்கு மீன் கிடைக்காத ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய விடயங்களை மையப்படுத்திய ஒரு கலந்தாய்வுக்காக வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் கௌசல்யா அவர்களும் அங்கு போய் அமர்கின்றார்கள். அந்த இடத்திலே அவர்கள் பேச ஆரம்பிக்கின்ற அங்கு இருக்கக்கூடிய அந்த மீனவ சொந்தங்கள் அவர்கள் பேசுகின்ற பொழுது அவர்கள் படுகின்ற இன்னல்களை மையப்படுத்திய செய்திகளை எடுத்து வைக்கிறார்கள். மிகவும் வேதனையோடு அவர்களுடைய கருத்துகள் பதிவு செய்யப்படுகின்றன. சின்ன சின்ன மீன்களை கூட எல்லோரும் பிடித்து கொண்டு சென்று விடுகிறார்கள். எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை, நாங்கள் போராடி தோற்று கொண்டு இருக்கிறோம் என்று அவர்களுடைய வேதனையை குறிப்பிடுகின்றார்கள். அதுபோல எங்களுக்கு மீன் கிடைத்தால்தான் எங்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியும், எத்தனை நாள் எங்கள் குடும்பத்திற்கு உணவிட முடியாமல் நாங்கள் வக்கத்தவர்களாக நிற்கிறோம் என்கின்ற அந்த கருத்துகளையும் அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரன் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்களிடம் அந்த செய்திகளை கேட்டு வாங்கி கொண்டு அந்த சகோதரனுக்காக எப்படி பரிதபிப்பானோ அதுபோன்ற ஒரு மனநிலையில்தான் வைத்தியர் அர்ஜுனா அங்கு இருந்தார். அவர் ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு
உங்களுடைய இந்த விடயத்திற்காக கண்டிப்பாக நான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் நான் பேசுவேன். இனி உங்களுக்கு இதுபோன்ற பாதிப்புகள் வராத ஒரு சூழலை கட்டி அமைப்பதற்கான முயற்சிகளை நான் எடுப்பேன் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு உறுதி கொடுக்கிறார். நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை குறித்து நான் கண்டிப்பாக பேசுவேன், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்ற ஆறுதலையும் அவர்களுக்கு வைக்கின்றார். இங்கு சகோதரி கௌசல்யா அவர்களுடைய செயல்பாடுகளையும் நாம் பாராட்ட வேண்டியதாக இருக்கிறது. அவர்கள் சட்ட ரீதியாக உங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறது, நீங்கள் பாதிக்கப்படுகின்ற அந்த சூழலில் நீங்கள் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், சட்டம் உங்களுக்கு எந்த விதமான அணுகுமுறைகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறது போன்ற பல விடயங்களை மிக தெளிவாக அவர்களுக்கு எடுத்து வைத்து, உங்களுக்கு சட்ட ரீதியான என்ன நேரத்திலும் உதவிகள் வேண்டுமென்றால் எங்களை வந்து நாடுங்கள் என்கின்ற உறுதிமொழியையும் கொடுத்து அவர்களோடு அந்த களத்தில் நின்ற அந்த விடயம் ஒரு வியப்பான செய்தியாக இருக்கிறது என்பதை விட, பாதிக்கப்படுகின்றவர்களை தேடி போய் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டு, இவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, இதற்கான தீர்வு எழுதப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்களை தேடி போய் அவர்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு அதற்காக களத்தில் நின்று போராடுவதற்கு தன்னை தயார்படுத்துவதற்கு தயார் என்று அறிவிக்கக்கூடிய ஒரு மனநிலையில் வைத்தியர் அர்ஜுனா இருக்கிறார் என்றால் உண்மையிலே பாராட்டுக்குரிய மனிதர் என்பதுதான் பதிவு. அதுபோல அங்கு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்ட சில விடயங்களை நாம் எடுத்து வைக்க வேண்டியது. அவர் குறிப்பிட்டது, உங்களுக்காக நான் போராட்டம் நடத்துகின்ற பொழுது சட்டம் என் மீது பாய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது, என்னை கைது செய்யலாம், அவர்கள் என்னை சிறையில் கொண்டு போய் அடைக்கலாம், அல்லது சிறையில் என்னை வேறொரு கோணத்தில் கூட அவர்கள் கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நான் அதை பற்றி எல்லாம் கவலைப்படவில்லை. இங்கு குறிப்பிட்டார்கள், நாங்கள் இந்த தொழிலை நம்பிதான் பயணித்து கொண்டிருக்கின்றோம், எங்கள் வீட்டில் ஒரு வயிறு சாப்பாடாவது கிடைக்கிறது என்றால் அது இந்த மீன் வளத்தை நம்பித்தான். எனவே உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான களம் எப்படி அமைய வேண்டும் என்பதை மையப்படுத்திய போராட்டமாகத்தான் என்னுடைய போராட்டம் இருக்கும். எனவே நீங்கள் கவலைப்படாதீர்கள், கண்டிப்பாக இதற்கான விடிவை நான் கொண்டு வருவேன் என்று வைத்தியர் அர்ஜுனா அங்கு எடுத்து வைத்த பொழுது அரசியல்வாதிகள் மத்தியிலே ஒரு வித்தியாசமான அரசியல்வாதியாக வைத்தியர் அர்ஜுனா நம் மனதிற்கு தென்பட்டார். எனவேதான் இது சார்ந்த விடயங்களை பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இந்த கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறேன். எப்பொழுதுமே களத்தில் நின்று போராடுகின்ற ஒருவன் தன்னுடைய தூக்கத்தையும் மறந்து, தன்னுடைய அனைத்து தான் சார்ந்த விடயங்களை மறந்து மக்களை நினைத்து கொண்டு பயணிக்கக்கூடிய ஒருவன் இருக்கின்றான் என்றால் அவன்தான் உண்மையான தலைவனாக இருக்க முடியும். இப்பொழுது உள்ள சூழலில் அந்த ஒரு நேர்மையான பாதையை வைத்தியர் அர்ஜுனாவிடம் நம்மால் பார்க்க முடிகின்றது. சகோதரி கௌசல்யா போன்றவர்கள் அவருக்கு உறுதுணையாக இருப்பது பாராட்டுக்குரிய ஒரு விடயமாகத்தான் நாம் முன்னெடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.